வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு 75வது குடியரசு தின விழா. நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சென்னையில் தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் கொடியேற்றிருக்காங்க. அந்த கொடியேற்று விழா முடிந்த பிறகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல விருதுகளை நிறைய பேருக்கு வழங்கியிருக்காரு. உதாரணத்துக்கு பூரணம் அப்படிங்கிற அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய 1 ஏக்கருக்கு மேற்பட்ட அந்த நிலம் இருக்குது பார்த்தீங்களா, இடம், அதை ஸ்கூல் கட்டுறதுக்காக இலவசமாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த இடத்துடைய மதிப்பு 7 கோடி ரூபாயாம். அந்த 7 கோடி ரூபாய் நிலத்தை தமிழக அரசாங்கத்துக்கு ஸ்கூல் கட்டுவதற்காக இப்போ வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதனால முதலமைச்சருடைய சிறப்பு விருது இப்போ பூரணம் அம்மாளுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது இருக்குது பார்த்தீங்களா, அது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முகமது ஜுபைர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு. அவருக்கு தமிழக அரசாங்கம் வழங்கியிருக்காங்க. எதுக்காக வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபோவை தமிழக அரசாங்கமே வெளியிட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் முகமது ஜுபைர் அவர்கள். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆல்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வச்சிருக்காரு. ஆல்ட் நியூஸ் வெப்சைட்டை பயன்படுத்தி ஏதாவது சோசியல் மீடியாவில் ஃபேக்கான வதந்திகள் வருது அப்படின்னா அதை அதனுடைய உண்மைத்தன்மையை பொதுமக்கள்கிட்ட சொல்லிக்கிருக்காரு. 2023 மார்ச் மாதத்தில் தமிழகத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, வட மாநில தொழிலாளர்கள், இவங்க தமிழகத்தில் தாக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான வீடியோ பரவுனுச்சு. இது ஃபேக்கான வீடியோ, தமிழகத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட் செக் பண்ணி அதை அவருடைய ஆல்ட் நியூஸ் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணார். அதன் பிறகு இந்த விஷயம் பொதுமக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு, நார்த்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு அமைதி திரும்பினுச்சு. ஸோ இதனை பாராட்டி இப்போ ஆல்ட் நியூஸுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய முகமது ஜுபைர் அவர்களுக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருதை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அவார்டை முகமது ஜுபைர் அவர்களுக்கு வழங்கியிருக்காரு. இப்போ இதில் ஒரு பெரிய டிபேட் நடக்குது. என்ன டிபேட்டு அப்படின்னா, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் மிக கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. தமிழக அரசாங்கத்தை, திமுக அரசாங்கத்தை இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பயஸ்டு மேனிப்புலேட்டருக்கு இப்போ இந்த விருதை வழங்கியிருக்காங்க, மத நல்லிணக்க விருதை வழங்கியிருக்காங்க. இவருக்கு இந்த விருதை வழங்கி இதுக்கு முன்னாடி இந்த விருதை வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் அசிங்கப்படுத்திருச்சு. சோசியல் டிஸ்ஹார்மோனி அப்படின்னு புதுசாக ஒரு கேட்டகரியை உருவாக்கி அந்த அவார்டை அவருக்கு வழங்குங்க. அந்த அவார்டுக்கு சரியான நபர் தான் இவர். சோசியல் டிஸ்ஹார்மோனி அப்படிங்கிற ஒரு புதுசாக அதை கிரியேட் பண்ணி இந்த நபருக்கு விருதை வழங்குங்க அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக இவருக்கு இந்த விருதை வழங்கினது எனக்கு பெருசாக ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா சூசைட் பாம்பிங் இருக்குது பார்த்தீங்களா, அதையே சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க தான் திமுக அப்படின்னு அண்ணாமலை மிக கடுமையான விமர்சனம் முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. மக்களுடைய வரி பணம்லாம் கரைஞ்சு போய்க்கிருக்கு, வீணாய்க்கு இருக்குது இது மாதிரியான செயல்கள் காரணமாக. ஆனால் டேக்ஸ் மணியை பற்றி திமுக கவலைப்படுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு. எதுக்காக முகமது ஜுபைர் அவர்களை அண்ணாமலை இந்த அளவுக்கு மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பாஜகவினர் மேலும் சில பதிவுகளை போடுறாங்க. முகமது ஜுபைர் மீது பாஜகவினர் வைக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, பல்வேறு காலகட்டங்களில் இவர் ஹிந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பல பதிவுகள் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மருது சகோதரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்று தூக்கில் இடப்பட்டு வீரமரணம் அடைஞ்சவங்க தான் நம்மளுடைய மருது சகோதரர்கள். அந்த மருது சகோதரர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இவர் கடந்த காலங்களில் ட்விட்டு போட்டிருக்காரு. வேணா இந்த ட்விட்டை பாருங்க, அவர் போட்ட பதிவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணுறாங்க. இந்த முகமது ஜுபைரை ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சொல்லிக்கிருக்காங்க. ஆனால் கடந்த காலத்தில் 2020 ஒருவர் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் கிடையாது அப்படின்னு முகமது ஜுபைரே சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ திமுகவினர் இவரை ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குவாலிட்டியான ஒரு சோசியல் மீடியா பர்சன் அப்படின்னா கரெக்டான கருத்துக்களை ஆய்வு செய்து பதிவு போடணும்.
அந்த பதிவு போட்டால் அந்த பதிவை வந்து நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து நினைக்கணும். ஆனால் இவர் அப்படிப்பட்ட நபர் கிடையாது. இவர் தப்பாக இதுக்கு முன்னாடி பல பதிவுகளை வந்து சோசியல் மீடியாவில் போட்டு பிறகு பல முறை வந்து அப்பாலஜிஸ் பண்ணிக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க தவறாக போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காலகட்டங்களில் பல முறை வந்து சமூக வலைதளத்தில் அப்பாலஜி வந்து கேட்டிருக்காரு. அப்படிப்பட்ட நபருக்கு இப்போ கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருதை வந்து திமுக அரசாங்கம் வழங்கியிருக்காங்க. இதுதான் 2024 மிகப்பெரிய காமெடி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போட இப்போ இந்த டாப்பிக்கில் பெரிய டிபேட் வந்து நடக்குது. இப்போ திமுக அரசாங்கத்துடைய இந்த கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது முகமது ஜுபைர் அப்படிங்கிற நபருக்கு வழங்கப்பட்டது. அதற்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணது. சோசியல் டிஸ்ஹார்மோனி அப்படிங்கிற கேட்டகரி ஒன்றை உருவாக்கி அந்த விருதை இந்த ஆளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டது. இதை பற்றியெல்லாம் உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.